Hi guys, welcome to Mumbai Defense Academy. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தொடரியோடைய 4வது டெஸ்ட் ரீசனிங் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம முன்னாடி ஒரு செகண்ட் டெஸ்ட்ல ரீசனிங் क्वेश्चंस பார்த்தோம். ஸோ நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நம்ம இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம முன்னாடி அந்த 2வது டெஸ்ட்ல என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா 5th क्वेश्चंसல வந்து டீச்சர், அதாவது என்ன क्वेश्चंस அப்படின்னா டீச்சர் அப்படின்றத VGC EJGT அப்படின்னு எழுதி வச்சிருந்துச்சு. இதனோட லாஜிக் என்ன பார்த்தோம், எல்லாமே +2 இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகேவா, Tனா 20, Bனா 22. ஸோ அதை நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். எல்லாமே +2 இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே +2 இன்க்ரீஸ் பண்ணால் என்ன வரும்? ஸோ எஸ்னா 19. நான் அப்படியே நம்பர்லாம் எழுதுறேன், நீங்கள் லாஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்துங்க. நான் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 2 அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்னா 19, 21னா U வரும், Tனா 20, 22 வரப்போகுது, Uனா ஸோ 21, 23 வரும், Dனா 4, 6ன்னு வரும், Eனா 5, 7, Gன்னு வரும், Nனா 14, 14னா 16, Pன்னு வரும். ஸோ இந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் Tனா 20, 2 ஆட் பண்ணால் V 22ன்னு வரணும். ஆனால் அந்த கொஷின் ஆன்சரில் என்ன ஆப்ஷன் சியில் என்ன இருந்துச்சுன்னா ஒய்ன்னு இருந்துச்சு. அது வந்து பிரிண்ட் மிஸ்டேக், தவறுதலாக வந்துருச்சு. அந்த இடத்துல என்ன தான் வரணும் அப்படின்னா V தான் வரணும். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ அந்த இடத்துல ஒய் வராது. ஓகேவா, சின்ன கரெக்ஷன். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கான டெஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, சரி அதை மட்டும் மாற்றிங்க. அதே மாதிரி எதனா டவுட்னா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அடுத்த டெஸ்ட்டில் அதை டிஸ்கஷன் பண்ணிடலாம். ஓகேவா, சரி இன்னைக்கு போயிடலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா லெட்டர்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா டாபிக் வைஸ் அதாவது இந்த டாபிக் இதை மட்டும் பார்த்தா போதுமா, ஸோ கிளியர் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே இப்போ லாஸ்ட் டெஸ்ட்டில் வந்து கோடிங் டீகோடிங் பார்த்தோமா, அந்த கோடிங் டீகோடிங்கில் ஒரு 5 டைப் 6 டைப்னா அந்த 6 டைப்லையும் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க, என்னென்ன மாடலில் வரும் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த மாடல் இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இன்க்ரீஸ், அதாவது நிறைய கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும் அந்த டைப்பில். ஸோ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா, ஸோ இதுவே போதும்னு நான் சொல்ல மாட்டேன். இதை நீங்கள் பாருங்கள், டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்க, இன்னும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் ரீசனிங்கில் 30க்கு 30 சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ஒரு 30 கொஷின் பார்த்தா மட்டுமே பாஸ் பண்ண முடியுமானா தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்தால் இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் அது இன்னும் கொஞ்சம் நல்லா போட முடியும். ஓகேவா, ஸோ இன்னைக்கான டெஸ்ட் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா லெட்டர் சீரியஸ். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னா லெட்டர் சீரியஸ் தான். இதையும் நான் ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். நிறைய மெத்தட் இருக்குது. சில பேர் அந்த ABCD போட்டு அதனுடைய ஒவ்வொன்றுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துலாம் போடுவாங்க. நம்ம அப்படிலாம் சால்வ் பண்ண வேணாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா ஆல்ஃபாபெட் நம்பரையும் நீங்கள் மக்கப் பண்ணிடணும். மக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஈஸி தான். ஓகேவா, சரி பார்க்கலாமா. கொஞ்சம் சீக்கிரமாகவே சால்வ் பண்ணிடலாம். ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி சீக்கிரமாக சால்வ் பண்ணுவோம், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆகும். எப்படி சால்வ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். போயிடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ADGJCFILEHKN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ ஒரு சில இதெல்லாம் மட்டும் நம்ம பார்க்கும்போதே கண்டினியூஸாக வந்துருச்சுன்னா அப்படியே சால்வ் பண்ணிடணும். இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா, ஸோ ஏனா 1, சீனா 3, அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர். ஒரு சீரியஸ் நான் முன்னாடி சொல்லிடுறேன். சீரியஸ்னா என்ன, ஒரு தொடர், ஒரு வரிசைன்னா எப்படி ஒரு லைன்னா வரணும், ஆர்டரா வரணும். அது எப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை 1 விட்டு 1 இன்க்ரீஸ் ஆகலாம், 1 ப்ளஸ் ஆகலாம், மைனஸ் ஆகலாம். அந்த இப்போ எக்ஸாம்பிள் வந்து வரிசைனா எப்படி சொல்லலாம், 1 2 3 4 5 அப்படியே போயினே இருக்குமா. ஸோ அதை தானே வரிசைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நம்பரில் சொல்கிறோம். இதே தான் ஆல்ஃபாபெட்டில் சொன்னோன்னா எப்படி சொல்லுவாங்களா, ABCDEF அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக போகணும். ஆனால் லெட்டர் சீரியஸில் அவன் எப்படி கேட்பான் அப்படின்னா, ஸோ ABCDன்னு இருக்கா, ACEG அந்த மாதிரி கூட இருப்பான். இப்போ நம்மளுக்கு இதுவும் ஒரு வரிசை அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவான்னா, ஏனா 1, சீனா 3, ஈனா 5, ஜீனா 7. ஸோ இங்கே இதனோட டிஃபரன்ஸ் என்ன, +2 ஆட் பண்ணுறான். இதனோட டிஃபரன்ஸ் +2, இதனோட டிஃபரன்ஸ் +2. அப்போ என்ன வரும், எல்லாமே +2 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவோம். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவான், +2. அப்போ +2 பண்ணால் என்ன வரும், 9 வரும், Iன்னு வரும். ஓகேவா, ஸோ சும்மா கான்செப்ட் புரியணுன்றதுக்காக போட்டேன். நம்ம ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி பார்க்கலாமா. இங்கே A1, C3, E5. ஓகேவா, ஈனா 5. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், ஸோ இதனோட டிஃபரன்ஸ் +2, இதுக்கு +2. அப்போ நெக்ஸ்ட் என்ன தான் வரணும், +2ன்னு தான் வரணும். +2ன்னு என்ன வரணும், 5 + 2 7, 7ன்னா Gன்னு வரணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் என்ன வரும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் Gன்னு இருக்கு. அப்போ என்ன வரும், ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நல்லா தெரிஞ்சிச்சு உங்களுக்கு லெட்டர் சீரியஸ்லாம் ஈஸியாக போடுவீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுனா இருக்கிற 30 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணிட்டே வாங்க வேகமாக என்னை விட. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேவா,
ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் பண்ணல, லாஸ்ட் ஒய் இருந்துச்சு அதை பார்க்கல. ஏன்னா நம்ம ஃபுல் ஆப்ஷனே செக் பண்ணல. ஒரு 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 கொஸ்டின் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இதுதான் வரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிட்டோம், நம்ம ஃபுல்லாக பார்க்கல. இந்த இடத்துல ஒரே ஒரு வேகமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ டினா 4, எஃப்னா 6, ஹெச்னா 8. அப்போ 4, 6, 8 எல்லாமே +2. நான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பெருசாக சொல்லலை. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள் தானே, பார்த்தவே புரியல. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால பேசிக் கான்செப்டாக இப்படி தான் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ 4, 6, 8. அப்போ என்ன பண்ணுறான், 4ஓடைய +2 ஆட் பண்ணுறான், 6ஓடைய +2 ஆட் பண்ணுறான். அப்போ இங்கே என்ன பண்ணோம், +2 ஆட் பண்ணோம். அப்போ 4, 6, 8, 8ஓட 2 ஆட் பண்ணால் 10ன்னு வரப்போகுது. 10னா ஜே, ஜி ஜே. ஸோ அடுத்து பாருங்க, ஜீனா 7, ஐனா 9, கேனா 11. அப்போ 7, 9, 11. அப்போ அதுவும் +2. அப்போ 11க்கு அப்புறம் என்ன வரப்போகுது, 13 வரப்போகுது. 13னா எம், ஜிஜே எம். ஸோ அப்புறம் ஜேனா 10, எல்னா 12, என்னன்னா 14. ஸோ அப்புறம் என்ன போகிறது, 16. 16னா பி. ஓகேவா? ஓகே, ஆன்சர் டெல்லி. இதே மாதிரி தான் அடுத்தடுத்த சம்ம வேக வேகமாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஈஸி தான் லெட்டர் சீரியஸ், கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்க அதே மாதிரி நம்ம வேக வேகமாக கீழெல்லாம் எழுத வேணா, நம்ம இங்கேயே சால்வ் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் எக்ஸாம்லேயே சால்வ் பண்ணணும். ஓகேவா? டீனா 20, கியூனா 17, கேனா 11, ஹெச்னா 8. அப்போ 20க்கு 17 டிஃபரன்ஸ்னா 3, 11க்கு 8க்குனா டிஃபரன்ஸ்னா 3. ஸோ அப்போ இங்கேயும் 3 தான் வருது, இங்கேயும் 3 தான் வருது. அப்போ இந்த இடத்துல என்னதான் வரணும், 3 தான் வரணும். அப்போ இங்கே 17னா 17 - 3 என்ன வரும், 14. கரெக்டா? அப்போ இதனோட டிஃபரன்ஸ் 3 வருதா நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் நம்ம போட்டது கரெக்ட். அப்போ 14 - 3 என்ன வரும், 11. அப்போ லாஜிக் கரெக்டா, 20, 17, 14, 11, 8. அப்போ எல்லாமே -3 -3ன்னு பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் 14னா என்ன வரணும், என்னன்னு வரணும். ஆப்ஷன் பாருங்க எது இருக்கு. ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. ஸோ கரெக்டான ஆன்சர். அவ்வளோதான், போட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ செக் பண்ணிக்கலாம் வேகமா. இன்னும் இந்த 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கான்ட்டு. யூனா 21, ஆர்னா 18, எல்னா 12, ஐனா 9. அதுவும் -3 பண்றானா. அப்போ ஆர்னா 18, 18 - 3 15. 15னா என்ன வரும், ஓன்னு வந்துடும். கரெக்டாக இருக்கு. எஸ்னா 19, பீனா 16. அப்போ +3. ஜேனா 10, சாரி, எஸ்னா 19, பீனா 16. அப்போ -3. ஜேனா 10, ஜீனா 7. அதுவும் -3. அப்போ இங்கேயும் -3 தானே வரணும். பீனா 16, 16 - 3 13. 13னா எம். அப்போ கரெக்டாக வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? புரியுது இல்லை? சரி, ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்க. ஸோ அதே மாதிரி போகலாம். என்னன்னா 14, கியூனா 17, சரி, டபிள்யூனா 23, இசட்னா 26. ஸோ இதனோட டிஃபரன்ஸ் பாருங்க, 14, 17 +3, 23, 26 +3. அப்போ இங்கே தான் என்னதான் வரும், +3 தானே வரணும். அப்போ 17 + 3 என்ன வரப்போகுது, 20ன்னு வரும். 20னா என்ன வரும், டி. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் என்ன இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பாம்பே. கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நீங்களே செக் பண்ணுங்க, கரெக்டாக வந்து அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்க மோஸ்ட்லி ஆப்ஷன் இந்த மாதிரி நெக்லெக்ட் பண்ண கற்றுங்க, அப்பதான் வேகமாக போட முடியும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் பாம்பே. ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? சரி, இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க நீங்களே. ஸோ ஹெச்னா 8, ஐனா 9, எல்னா 12, எம்னா 13. ஸோ இந்த இடத்துல பாருங்க 8, 9, 12, 13. கரெக்டா? அப்போ இங்க 1 ஆட் பண்றான், இங்க 3 ஆட் பண்றான், இங்க 1 ஆட் பண்றான். அப்போ திருப்பி என்ன வரும், ஆல்டர்னேட்டிவ் வருமா. அப்போ 1, 3, 1 திரும்பி என்ன வரும், 3 தானே வரணும். அப்போ 3 ஆட் பண்ண என்ன வரும், 16ன்னு வரும். ஓகேவா? நான் எப்பவுமே லெட்டர் எழுதல, நம்பரா பார்க்கணும் எப்பவுமே, அப்போதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இங்க என்ன ஹெச், ஐ, எல், எம். அப்போ இங்க 16னா என்ன வரப்போகுது, பின்னு வரப்போகுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல பி எது இருக்கு பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேவா? செகண்ட் பாருங்க, ஜீனா 7. ஸோ ஜீனா 7. ஸோ அப்புறம் ஜேனா 10. ஸோ அப்புறம் கேனா 11. ஸோ இதனோட டிஃபரன்ஸ் என்ன, +3. இதனோட டிஃபரன்ஸ் +1. ஸோ அடுத்து கேக்கு அப்புறம் என்னன்னு கொடுத்துருக்கானா, என்னன்னா என்ன 14. அப்போ இதனோட டிஃபரன்ஸ் 3. இங்க மேல பாருங்க +3 +1 அதே மாதிரி தான். இங்க +3. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும், +1ன்னு வரணுமா. அப்போ இங்க +1ன்னா என்ன வரணும், 15ன்னு வரணும். 15னா ஓ. அப்போ ஆப்ஷன் எது, ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க, இதுதான் ஈஸியான மெத்தட். நீங்க ஆல்பாபெட்டை மக்கப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி, அதுக்கும் ஷார்ட்கட் இருக்கு. ஸோ நீங்க பாருங்க. ஓகேவா? சரி, ஸோ இங்க பாருங்க, ஒரு சிலதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி நம்பர் எழுதணும் அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏபிசிடி பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, CBDA.
GFHE KJLI. அதாவது ஏபிசிடியே எழுதியிருக்காங்க, ஆனா மாத்தி மாத்தி எழுதிருக்காங்க. இங்க பாருங்க ஏ, ஸோ இங்க பி வந்திருக்கு, சி அப்புறம் இங்க டி எழுதியிருக்கான். கரெக்டா? அப்புறம் டிக்கு அப்புறம் எங்க வருது இ, இ இங்க வருது. இக்கு அடுத்த லெட்டர் எஃப், எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி, ஜிக்கு அடுத்த லெட்டர் ஹெச். கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ ஜிஹெச், ஹெச்சுக்கு அப்புறம் என்ன வரும்? ஐ வருமா? ஸோ ஐல இருந்து இங்க ஸ்டார்ட் பண்றாங்க லாஸ்ட்ல. ஸோ ஐக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் ஜே இங்க வருது, ஜேக்கு அப்புறம் கே இங்க வருது, கேக்கு அப்புறம் எல் இங்க வருது. அப்ப எல்லோட முடிக்கிறானா, எல்லோட முடிச்சு அடுத்த லெட்டர் என்ன வரணும்? எம்னு வரணும். எம்னு முடிச்சுட்டு எம்முக்கு அடுத்த லெட்டர் எங்க எழுதணும்? ரெண்டாவது இடத்துல எழுதணும். எம் என் ரெண்டாவது இடத்துல எழுது. அதுக்கு அடுத்த இடத்துல என்ன? ஃபர்ஸ்ட் இடத்துல வரணும். எம் என் ஓ, ஓக்கு அப்புறம் பி. அப்போ ONPM ஆப்ஷன் எது வருது பாருங்க? ஆப்ஷன் டெல்லி. ஸோ இன்னொரு டைம் ரிப்பீட் பண்றேன், கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சி பி டி ஏவா. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏல இருந்து பி, சி, சில இருந்து டி. கரெக்டா? ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்புறம் டியோட முடிக்கிறேன்னா டில இருந்து இ, இல இருந்து எஃப் செகண்ட் இடம், ஸோ ஜி, ஸோ ஹெச். ஸோ அதே மாதிரி தானே வருது. அப்போ ஆன்சர் என்ன வருது? ONPM. ஸோ நான் ரிமைனிங் இது எழுதலை, ஏன்னா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். புரிஞ்சிச்சுல்ல? ஸோ இது இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். இப்போ ONPM கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்பரில் சால்வ் பண்ணீங்கன்னா கரெக்டாக வருதான்னு பார்க்கலாமா? ஸோ 3 7 11. கரெக்டா? 3 7 11. அப்போ இங்கே எவ்வளோ ஆட் பண்ணுறான்? +4. இங்கே எவ்வளோ ஆட் பண்ணுறான்? +4. அப்போ இங்கேயும் +4னா என்ன வரணும்? ஸோ 15ன்னு வரணுமா? 15னா ஓ. ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? எது ஈஸி உங்களுக்கு? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரே ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? ஸோ சி பி டி ஏ ஜி எஃப் ஹெச் இ கே ஜே எல் ஐ என்னன்னு வரும்னு கேட்குறான். ஸோ அப்போ 3 7 11. இதனோட டிஃபரன்ஸ் என்ன? 4 4. நெக்ஸ்ட் என்ன வரணும்? 4னா 15, 15னா ஓ. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஓ வருது. ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் கொஞ்சம் ஈஸி. ஸோ அடுத்த கேள்வி. ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது வந்து லெட்டர் சீரியஸ்லேயே கண்டினியூ சீரியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டேஷ் இருக்குல்ல. ஸோ நிறைய மெத்தட் இருக்கு, இதுவும் நான் ஈஸியான மெத்தட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த டேஷ் இருக்குல்ல, இந்த டேஷுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் வருது? இங்கே இங்கே இந்த டேஷுக்கு பக்கத்தில் ஓ வருதா? இதே மாதிரி இந்த லைன்ல இந்த சென்டென்ஸ்ல எங்க ஓ வருதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி லெட்டர்ல என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ டேஷ் ஓன்னு வருது, அதே மாதிரி எங்க ஓ வருது? இந்த இடத்துல ஒரு ஓ வருது, இந்த இடத்துல ஓ வருது. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கான்? என்னன்னு கொடுத்துருக்கானா? அப்போ அந்த இடத்துல என்னன்னு போடணும். அப்போ NOPQ. ஸோ அதே மாதிரி NOPQன்னு வந்துருச்சா? இங்க என்ன கொடுத்துருக்கானா? என்ன பக்கத்துல டேஷ் கொடுத்துருக்கானா? ஸோ அப்போ அதே மாதிரி பாருங்க, எனக்கு பக்கத்துல ஓ வருதா? அப்போ இங்க என்ன பண்ணும்? ஓ பண்ணும். இப்போ இந்த மாதிரி 2 3 வார்த்தை போட்ட பிறகு அதை அப்படியே ஒரு ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ ரீட் பண்ணி பார்த்தா அந்த சீக்வன்ஸ் வருதான்னு பார்க்கணும். இங்க பாருங்க NOPQ ஒரு சீக்வன்ஸ் வந்துருச்சா? ஸோ அப்போ பாருங்க NOPQ ஒரு சீக்வன்ஸ், NOPQ ஒரு சீக்வன்ஸ். இங்கே பாருங்க NOQன்னு வந்துருச்சு. அப்போ இங்க பீன் போடலாமா? அப்போ NOPQ ஒரு சீக்வன்ஸ். இங்கேயும் பாருங்க NOPQ. முடிஞ்சா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. அப்போ என்னென்ன டேஷ்ல போட்டிருக்கோம்? NOPQ. அப்போ NOPQ தான் போட்டிருக்கோம். NOPQ. அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ஈஸி தான், இதுவும் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். சரி, ஓகே. ஸோ இந்த கேள்வி பாருங்க, XY, அதாவது 7th கொஸ்டின், XYZ CBA UVW EF டேஷ் டேஷ்னு கொடுத்துருக்கான். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுதா? ஸோ ஒரு 3 லெட்டர் பேக்ல இருந்து ரிவர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கான், ஃப்ரண்ட்ல இருந்து எடுத்திருக்கான். ஸோ இங்க பாருங்க XYZ ரிவர்ஸ்ல இருந்து எடுத்திருக்கானா? ஸோ CBA ஸோ முன்னாடி இருந்து எடுத்திருக்கான். இது எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த XYZ ரிவர்ஸ்ல இருந்து எடுக்கும்போது ZYX அப்படின்னு எடுத்திருக்கானா? அதே மாதிரி ஏபிசிடி முன்னாடில இருந்து எழுதும்போது எப்படி எழுதிருக்கான்? இங்க இருந்து ABC. கரெக்டா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கான்? இந்த 3 பேர்ல இருந்து கண்டினியூ பண்றான். இங்க எக்ஸ்ல முடிக்கிறான்னா திருப்பி இங்க எக்ஸ்னா திருப்பி எக்ஸுக்கு முன்னாடி என்ன வரணும்? W அப்படின்னு நான் ரிவர்ஸ்லயே சொல்றேன். WVU அப்படின்னு வருமா? ஸோ இங்க பாருங்க ABC திரும்பி எங்க வரணும்? D தானே வரணும். அப்போ இங்க என்ன வரணும்? DEF
கரெக்டா? ஸோ அப்புறம் இந்த 3க்கு தானே வரணும் இங்கே. இப்போ இதனுடைய 3க்கு அப்புறம் இந்த 3 வருது. அப்புறம் இந்த 3க்கு அப்புறம் இங்கே வரணுமா, யூவோட முடிச்சுட்டு இருக்கானா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரணும், யூக்கு ரிவர்ஸில் வரணும்னா டி, கரெக்டா, டி எஸ் ஆர் அப்படின்னு வருமா. இப்போ அவன் எங்க கொஸ்டின் கேட்டிருக்கான், ஈக்கு பக்கத்தில் 2 கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. அப்போ ஈக்கு அடுத்து வர 2 லெட்டர் என்ன வரும்னு கேட்டுக்கிறான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த இடத்துல ஈக்கு பதிலாக எஃப்ஏ போட்டிருக்கோம். அப்போ எங்க ஈக்கு பக்கத்தில் 2 லெட்டர் என்ன வரும், D1 வரும், R1 வரும். ஆப்ஷன் பாருங்க, எது டிஆர் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ண வேணாம்ல. ஸோ அப்படியே பாருங்க, புரியலன்னா திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ XYZ ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்கான். ஸோ அதே மாதிரி அடுத்து 3 லெட்டர் ஏபிசி அப்படியே ரிவர்ஸில் எழுதுறான். ஸோ இதனுடைய பேர் அடுத்து வருது WVU. ஸோ இதை நிறைய விதமாக சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். சரி, ஓகே. ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, 8th கொஸ்டின். இதுக்கும் நம்பரே போட தேவையில்லைங்க, பார்த்தாவே தெரியுது. எப்படின்னா ஏ, கரெக்டா, ஏ பி சி, நெக்ஸ்ட் என்ன வரணும், டின்னு வரப்போகுது. ஆப்ஷன் என்ன, 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் டி, இங்க பாருங்க சி டி இ, அதுவும் ஆல்பாபெட்டிக் அப்படியே ஆர்டரா வருதா, சி டி இ. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, எஃப்னு வரப்போகுது. அப்போ இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ செக் பண்ணிடலாம். EFGH ரொம்ப ஈஸி தான் லெட்டர் சீரியஸ். இதை தவிர்த்து இதே மாதிரி தாங்க வரப்போகுது. மேக்ஸிமம் ஒரு +9 +8 வரைக்கும் ஆட் பண்ணலாம், மற்றபடி சேம் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, MNOABCPQRDEFST. இது நம்ம சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு. ஸோ நல்லா பாருங்க, இந்த 3 ஒரு பேரு. ஸோ அடுத்து இந்த 3க்கு அப்புறம் எங்க போகுது, இந்த 3 பேராண்ட வந்துடுது. ஸோ இந்த 3 அதுக்கு அடுத்த 3 பேரோட கண்டினியூ. அப்படியே சொல்லி பார்க்கலாமா, MNOPQR அடுத்து 3 இங்க தானே வரணும், இதனுடைய பேர் தானே. இங்க அப்படியே சொல்லி பார்த்தா ஆல்பாபெட்டிக் ஆர்டரே தான் அப்படி மாத்தி எழுதியிருக்கான். MNOPQRSTUன்னு வரணும், கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் ABCDEF அடுத்து 3 இங்க தானே வரணும். ஸோ இங்க என்ன வரும், EFGHIன்னு வரப்போகுது. ஆனா அவன் ஃபுல்லாலாம் கேட்கல, அடுத்த 2 லெட்டர் தான் கேட்கறான். அப்ப என்ன கேட்கறான், UG, அது மட்டும்தான் வருது. அப்ப ஆப்ஷன் என்ன, டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ABCDEF அப்புறம் என்ன வரணும், GHI. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருந்தான், ஆனா இங்க ரிவர்ஸ்ல இல்ல, அப்படியே ஆல்பாபெட்டிக் ஆர்டரே எழுதிருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் வந்து டெல்லி UG அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம். சரி, ஓகே. இங்கேயும் பாருங்க, இதையும் 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஒன்னு ஆப்போசிட் வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னொன்னு வந்து நம்ம முன்னாடி நம்பர் வச்சு சால்வ் பண்ணலாம். நான் 2த்தையும் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு சொல்லணும்னா ABC, அவ்வளவுதான், டி அப்படின்னு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமாட்டுக்கு அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லலாமா, ZYX, அப்புறம் என்ன வரணும், DW அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னொன்னு வந்து ஆப்போசிட், ஏவோட ஆப்போசிட் Z, பியோட ஆப்போசிட் Y, சியோட ஆப்போசிட் X, அப்புறம் டியோட ஆப்போசிட் W அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி இந்த ரீசனிங்ல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் போட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 35 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு போட்டீங்க, 30 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு போட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க 11th. அதே மாதிரி பாருங்க PQRS, அவ்வளவுதான், ஈஸி, சிம்பிள் தானே. T, இதுக்கும் நம்பர்லாம் போட தேவையில்ல, அப்படி சொல்லி பார்த்தது. PQRST ஆப்ஷன் என்ன, ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு, இது மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க BCDE அடுத்த லெட்டர் தானே, அப்ப F, TF. ஸோ இதே நெக்லெக்ட் பண்ணிடலாம். ABCDE அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. TFE தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி. ஸோ இதே மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ இப்போ லெட்டர் சீரியஸ்லேயே ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பார்த்தோம். இன்னொன்று அந்த டேஷ் போட்டிருந்தாங்களா, கண்டினியூ சீரியஸ் பார்த்தோம். இது ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்டரும் வரும், நம்பரும் மிங்கிள் ஆகி வரும். ஓகேவா? லெட்டர் சீரியஸ்ல இந்த 3 டைப் தான் வரும். அதே மாதிரி தான் நம்ம கோடிங் டீ கோடிங்ல ஒரு 5 டைப் 6 டைப் பார்த்தோம்ல. ஸோ கோடிங் டீ கோடிங்ல எல்லா டாப்பிக்கும் கவர் ஆன மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல. அதே மாதிரி லெட்டர் சீரியஸ்லயும் இதுல எல்லா டாபிக் கவர் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, C-னா 3, E-னா 5, G-னா 7, I-னா 9. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்கறான். இது எல்லாமே ஒற்றைப்படையா இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா, 3, 5, 7, 9. நெக்ஸ்ட் என்ன வரணும், 11, 13ன்னு வரணும். அந்த நம்பர் போட்டு அதனுடைய ஆல்பாபெட்டிக் நியூமரிக், அதாவது ஆல்பாபெட்டிக் லெட்டரே எழுதணும். 11க்கு என்ன வரும், கேன்னு வரும். 13க்கு என்ன வரும், எம்ன்னு வரும்.
அப்போ ஆப்ஷன் பாருங்க எது இருக்கு, K11M13 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ ஒற்றைப்படையில் இருக்கிற 3, 5, 7, 9. ஸோ அதுக்கடுத்து என்ன வரணும், 11, 13. 11க்கு வந்து கேன்னு வரப்போகுது, 13க்கு வந்து எம்னு வரப்போகுது. ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் QSUW. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படியே நம்பர் எடுத்து கீழே எழுதிட்டான். Qக்கு என்ன வரப்போகுது, ஸோ 17, Sக்கு 19, U 21, W 23. கரெக்டா? ஸோ அப்போ +2 +2 +2 நெக்ஸ்ட் என்ன தான் வரப்போகுது, +2 தான் வரப்போகுது. +2னா 25, 25னா என்ன வரும், ஒய்ன்னு வரும். ஆப்ஷன் எங்க இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்படியே செக் பண்ணிக்கலாம். Pனா 16, Rனா 18, Tனா 20, Vனா 22. ஸோ எல்லாமே 2 2 இன்க்ரீஸ் ஆகுது. திரும்ப என்ன வரும், 22 + 2 24. 24னா என்ன வரும், எக்ஸ்ன்னு வரும். 15, 17, 19, 21, 23னா W. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்ல சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இங்க 25க்கு அப்புறமாட்டுக்கு ப்ளஸ் ஒரு 3 ஆட் பண்றான்னு வச்சுக்க, திருப்பி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 28 அப்படின்னு போடக்கூடாது. 25 3 இங்க 28ன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம லெட்டர் சீரியஸ் பார்க்கும்போது லெட்டர்ல மொத்தம் ஆல்பாபெட்டிக் வேல்யூ 26 வரைக்கும் தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஆல்பாபெட்டிக் வேல்யூ எது வரைக்கும் இருக்கும், 26 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், +3னா 26, திருப்பி எங்க ஸ்டார்ட் பண்ணோம், 1 2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 23 + 3னா என்ன வரணும், ஸோ 26 1 2 அப்படின்னு வரணும். ஓகேவா, அப்போ 2ன்னு வரணும். 2னா பி. ஸோ இங்க இல்லை, நான் சொல்றேன். சப்போஸ் 25க்கு அப்புறம் +3 அப்படின்றலாம் வந்துச்சுன்னா திருப்பி 1ல இருந்து வரணும். ஓகேவா, ஸோ இதுக்கான ஆன்சர் YXW. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்பர் போட்டோ அடுத்தடுத்த லெட்டர் வச்சே சொல்ல முடியாது. நம்ம ஈஸியாக சொல்லணும்னா வொவல்ஸ் கான்சோனன்ட் அப்படின்னு தெரியுங்களா? தமிழில் சொல்லணும்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து கான்சோனன்ட், ஸோ அப்புறம் வொவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வொவல்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வொவல்ஸ்னா இப்போ வொவல்ஸ்னா AEIOU, AEIO. ஸோ இது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உயிரெழுத்துக்களுடைய சவுண்ட்ஸ் வருதுல்ல, AEI அப்படின்ற உயிரெழுத்துக்கள் சவுண்ட்ஸ் வருதுல்ல, அதனால வந்து இது வொவல்ஸ் உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது ஆல்பபெட்டிக்ல மொத்தம் 26 லெட்டர், இந்த 5 லெட்டர் போக ரிமைனிங் இருக்கிற 21 லெட்டர் என்ன சொல்லுவாங்க, ரிமைனிங் 21 லெட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமைனிங் 21 லெட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, கான்சோனன்ட்ஸ் சொல்லுவாங்க. கான்சோனன்ட்ஸ்னா என்னன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்றேன்னா, இதை நீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க பார்க்கும்போது தெரியுதா, EOEA. ஸோ இப்போ நம்ம வொவல்ஸ் AEIOன்னு தெரிஞ்சாவே இதை பார்க்கும்போது இது வொவல்ஸ் ஆச்சே, இது ஈஸியா போடலாமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு லாஜிக் வந்துடும். ஓகேவா, ஸோ அங்க பாருங்க AE, அதனோட இதனோட கண்டினியூஷன் தான். நீங்க பாருங்க, Eனா 1 5 9, ஸோ 15 21. ஸோ அப்படியே ஏறு வரிசை மாதிரி இருக்கா. ஸோ அதையே இங்க தலைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல எழுதின மாதிரி இருக்கா. ஸோ 21 15 9 5 1 அதே மாதிரி எழுதியிருக்கா. ஸோ அப்போ இங்க என்ன வரும், பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. அப்போ இங்க என்ன வரும், ஐ தான் வரும், ஒரு வொவல் தான் வரும். ஸோ அப்போ ஆன்சர் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர், ஐ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ வொவல் தெரிஞ்சிருந்தா இது ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா, ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு மட்டும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன, ஐ. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணுங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, ஸோ மற்ற மெத்தட்லாம் வேணாம், இந்த மாதிரி நம்பர் வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஏனா 1 B 2 C 3. இது நம்ம சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு, நம்பர் போடணும்னு அவசியம் கிடையாது. A B C நெக்ஸ்ட் என்ன வரணும், D வரப்போகுது, E F. ஓகேவா, ஸோ அடுத்த லெட்டர் பார்த்துங்க, இங்கே 4 D, இங்கே Fனா 6, Hனா 8, Lனா 12, Nனா 14. ஸோ இங்கே ஈஸி தானே, 4 6 8. அப்போ இங்கே என்ன வரணும், 10 வரணும்னு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லாமே 2 2 ஆட் பண்ணுறான். கரெக்ட் தானே? Dனா 4, Fனா 6 +2 ஆட் பண்ணுறான். Fனா 6 Hனா 8 +2 ஆட் பண்ணுறான். அப்போ இங்கே என்னதான் ஆட் பண்ணோம், +2 தானே ஆட் பண்ணோம். அப்போ +2 ஆட் பண்ணால் என்ன வரும், 10ன்னு வரப்போகுது. அப்போ 10னா என்ன வரணும், Jன்னு வரணும், DJ அப்படின்னு வரணும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்க, Mனா 13, Lனா 11. Mனா 13, Lனா 11. அதே மாதிரி Kனா
சாரி எல்னா 12, தப்பா சொல்லிட்டேன். எம்னா 13, எல்னா 12, கேனா 11, ஐனா 9, ஹெச்னா 8. இது எல்லாமே அப்படியே ரிவர்ஸ்ல ஒவ்வொன்றா கம்மி பண்ணிட்டு வரேன்னா அப்போ 13, 12, அப்புறம் நெக்ஸ்ட் என்னதான் வரணும்? 11 தான் வரணும். கரெக்டா? ஸோ 12, 11, நெக்ஸ்ட் என்ன வரணும்? 10 தான் வரணும். 10னா ஜே, டி ஜே ஜே. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரியுதுல? ஸோ 1, 2, 3, 4, 5, 6 ஃபர்ஸ்ட் லெட்டர். ரெண்டாவது பாருங்க 4, 6, 8, நெக்ஸ்ட் என்ன வரணும்? 10ன்னு வரணும். அதே மாதிரி மூணாவது பாருங்க 13 -1 12, 12 -1 11, 11 -1 10ன்னு வரணும். 10னா ஜே. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போகலாம். சரி, இதுக்கும் நம்பர் போட தேவையில்ல, பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆன்சர். இங்க ஏபியா, அது அப்படியே ரிவர்ஸ்ல பிஏன்னு எழுதியிருக்கான். இங்க ஏபிசியா, அது அப்படியே ரிவர்ஸ்ல சிபிஏன்னு எழுதியிருக்கான். ஸோ இங்க ஏபிசிடியா, அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன வரும்? டிசிபிஏன்னு வரும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே. அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். டிசிபிஏ. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரி, இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவானே. ஓகே, ஸோ இங்க பாருங்க D1, D2, F4, H8, J16. ஸோ இந்த இடத்துல நம்பர் 1 லெட்டர் 1 பார்க்கணும். ஸோ இங்க பாருங்க 1, 2, 4, 8, 16. இது எல்லாமே எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? 1, 2னா 2ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கு. 2, 4னா இதுவும் 2, 2, 4. ஸோ 8, 4, 2, 8, 16னா 8, 2, 16. இல்லைன்னா அதே வேல்யூவோட ஆட் பண்ற மாதிரி 1, 1 கூட்டினா 2, 2, 2 கூட்டினா 4, 4, 4 கூட்டினா 8, 8, 8 கூட்டினா 16, 16, 16 கூட்டினா 32. அப்படி இல்லைன்னா 16, 2, 32. அப்ப நம்பர் வந்து 32ன்னு வரணும். அப்ப இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம், இந்த ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் லெட்டர் பாருங்க. பினா 2, டினா 4, எஃப்னா 6, ஹெச்னா 8, ஜேனா 10. கரெக்டா? அப்ப 2, 4, 6, 8, 10. நெக்ஸ்ட் என்ன வரணும்? 12 தானே வரணும். எல்லாமே 2, 2 ஆட் பண்றேன்னா 12ன்னு வந்தா என்ன வரும்? எல்ன்னு வரும். கரெக்டா? அப்ப இந்த ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். L32. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாமா ஈஸியா? ஸோ டபிள்யூனா என்ன வரும்? நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லிடுறேன், மீதிலாம் வந்து அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு லெட்டரும் நம்ம எழுதுனா ரொம்ப நேரம் ஆயிடும். இதெல்லாம் லெட்டர் சீரியஸ்லாம் ரொம்ப சப்பையான டாபிக், கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஈஸி தான். ஸோ டபிள்யூனா 23. நான் என்ன சொல்லியிருக்கேன்? லெட்டர் சீரியஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லியிருக்கேன். டபிள்யூனா 23 நான் எழுதிடுறேன். WUTSQP. ஸோ KIHGED. GED. ஓகேவா? ஸோ GED. ஸோ டபிள்யூனா 23, எஸ்னா 19, கேனா 11, ஜினா 7. ஸோ அப்போ இங்கே பாருங்க 23 19னா -4, 11 7னா -4. அப்போ இங்கே என்னதான் பண்ணியிருப்பான்? -4 தானே பண்ணியிருப்பான். ஸோ அப்போ 19 -4 என்ன வரும்? 15ன்னு வரும். 15னா ஓ. கரெக்டா? 15னா ஓ. ஆப்ஷன் பாருங்க. ஸோ இதுவும் வராது, இது வராது. அப்போ 2 ஆப்ஷன் எதுனா ஒன்று தான் வரும். அப்புறம் யூனா 21, கியூனா 17. யூனா என்ன வரும்? 21, கியூனா 17. அப்போ இங்கேயும் -4. ஐனா 9, ஈனா 5. அப்போ 9 - 5, 9 5 மாறுதுன்னா அங்கேயும் -4 தானே வரணும். அப்போ இங்க -4 பண்ணா என்ன வரும்? 17 -4னா 13ன்னு வரும். 13னா எம். ஆப்ஷன் எது வருது பாருங்க? OM. இது மட்டும் தான் வருது. அப்போ இது வராது. ஓகேவா? ஸோ லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணிடலாமா? ஸோ டீனா 20, டீனா 16, -4, ஹெச்னா 8, டினா 4. அப்போ அதையும் -4 பண்ணியிருக்கான். அப்போ இங்கேயும் என்னதான் பண்ணோம்? -4. டீனா 16, 16 -4 12ன்னு வரப்போகுது. 12னா எல். அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? சரி, ஓகே. ஸோ இப்படி தான் சால்வ் பண்ண வேகமா. ஸோ எஸ்னா 19, வினா 22, ஒய்னா 25. அப்போ என்ன பண்றான்? எல்லாமே 3 3 ஆட் பண்றான். புரியுதுங்களா? SRT, VUW, YXZ. இதில் நிறைய மெத்தடை சால்வ் பண்ணலாம். இந்த மெத்தட்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆல்ஃபபெட் மக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு இல்லை, ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டுக்கலாம். ஓகேவா? 19, 22, 25. அப்போ என்ன பண்ணுறான்? இங்கே +3, இங்கே +3. நான் சொன்னேன்ல முன்னாடி ஒரு சம்மில் +3 ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு. இங்கே 25க்கு அப்புறம் திருப்பியும் 26, திருப்பி 26 முடிஞ்சதுக்கப்புறம் எங்கே போனோம்? 1 2 3ல தான் போனோம். ஏன்னா ஆல்ஃபபெட் 26ஓட முடிஞ்சிருது. அப்போ 25னா ஸோ நீங்கள் புதுசு அப்படின்னா என்ன பண்ணுங்க? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 25க்கு அப்புறம் +3னா B அப்படின்னு தெரிஞ்சிடும். இல்லைன்னா என்ன பண்ணணும்? விரல விட்டு எண்ணிடுங்க. 26 1 2. கரெக்டா?
அப்போ 2னா என்ன வரும்? பாம்பேன்னு வரும், பின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ பிக்கு எது வருது பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இது மட்டும்தான் வரும். மீதி 3த்தையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்லாம் அவ்வளோதான், நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஒரே ஒரு ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட் அப்படின்னு போயினே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செக் பண்ணீங்க. 6னா 18, வீணா சாரி இங்கே யூன்னு வரும். நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரும், பார்த்துக்குங்க. 6னா 18, யூனா 21, +3, 21, 24, இங்கேயும் +3. அப்போ இங்கே என்ன வரும்? +3. 24 +3னா என்ன வரணும்? 25, 26, 1. கரெக்டா? அப்போ 1னா ஏ கரெக்டாக வந்துருச்சா? பிஏ. ஸோ அடுத்து பாருங்க, 20னா டி, டபிள்யூனா 23, 20, 23னா +3, 23, 26, +3, 26 +3னா என்ன வரும்? 1, 2, 3. அப்போ 3னா என்ன வரப்போகுது? சின்னு வரப்போகுது. அப்போ பிஎஸ்சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், டேஷுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்கும், அது இந்த சென்டென்ஸில் அதுக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே என்ன இருக்கு? டேஷுக்கு பக்கத்தில் வி இருக்கு. வேற எங்கன்னா விக்கு பக்கத்தில் என்ன லெட்டர் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஸோ விக்கு முன்னாடி இங்கே யூ கொடுத்துருக்கானா, அதே மாதிரி இங்கே விக்கு பக்கத்தில் இங்கே விக்கு முன்னாடி டபிள்யூ கொடுத்துருக்கான், டபிள்யூக்கு பக்கத்தில் யூ வருது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல டபிள்யூ வராது. புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இங்கே டேஷ் கொடுத்துருக்கான், டேஷுக்கு பக்கத்தில் வி கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விக்கு முன்னாடி என்ன லெட்டர் வருதோ அந்த சென்டென்ஸில் அதை தான் எடுத்து போடணும். ஆனால் இந்த இடத்துல 2 இடத்துல வி வருது, இங்கேயும் வி வருது, இங்கேயும் வி வருது. கரெக்டா? அப்போ இந்த விக்கு முன்னாடி யூ இருக்கு, இந்த விக்கு முன்னாடி டபிள்யூ இருக்கு. நம்ம எதை எடுத்து இந்த இடத்துல போடணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல டபிள்யூ போடுறேன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? இந்த இடத்துல டபிள்யூ போடுறோம்னா டபிள்யூ வி டபிள்யூன்னு வருது. ஆனா இங்க பாருங்க, டபிள்யூ வி யூன்னு வருது. அப்ப இந்த இடத்துல டபிள்யூ வருமா? கண்டிப்பா வராது. ஓகேவா? ஏன்னா அதே ஃபார்மேட்ல தான் வரணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, யூ பக்கத்துல வி, ஆனா இந்த இடத்துல டேஷ் இருக்கு, எது வரும்னு தெரியல. அதனால கண்டிப்பா என்னதான் வரணும்? யூ தான் வரணும். ஏன்னா 2 வி தானே இருக்கு, அப்ப யூ போடலாம். ஓகேவா? ஸோ யூ போடலாம். ஸோ அடுத்து பாருங்க, யூ வி டபிள்யூ. அடுத்த ஃபார்மேட் பாருங்க, டபிள்யூ டேஷ் யூன்னு இருக்கா, இந்த இடத்துல பாருங்க டபிள்யூ வி யூன்னு இருக்கு. அந்த ஃபார்மேட் அப்படியே இருக்கா? டபிள்யூ வி யூ அப்படின்னு வருமா? ஸோ இப்போ பாருங்க, யூ நான் என்ன சொன்னேன், 2 லெட்டர் போட்டு அப்படியே சொல்லி பாருங்கன்னு. யூ வி டபிள்யூ, டபிள்யூ வி யூ. திருப்பி பாருங்க, யூ வி. கரெக்டா? யூ வி, இங்க என்ன வரணும்? டபிள்யூ வரணும். இந்த ஃபார்மேட் வந்துச்சா? யூ வி டபிள்யூ, டபிள்யூ வி யூ, யூ வி டபிள்யூ, டபிள்யூ வி யூ. திருப்பி என்ன வரணும்? யூ வி டபிள்யூ. கரெக்டா? இன்னொரு டைம் சொல்ற பாருங்க, யூ வி டபிள்யூ, டபிள்யூ வி யூ, இது வரைக்கும் 1 ஒரு செட்டு. யூ வி டபிள்யூ, டபிள்யூ வி யூ, இது வரைக்கும் ஒரு செட்டு. அதே மாதிரி செட்டா போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டேஷ் பார்க்கணும், டேஷுக்கு பக்கத்துல என்ன லெட்டர் இருக்கும், அந்த சென்டென்ஸ்ல அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல 2 லெட்டர் இருந்துச்சு, ஒன்னு யூ இருந்துச்சு, ஒன்னு டபிள்யூ இருந்துச்சு. டபிள்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தா இங்க டபிள்யூ போட்டா டபிள்யூ வி டபிள்யூன்னு வருது, ஆனா இந்த இடத்துல டபிள்யூ வி யூன்னு வருது. அப்ப அதனால கண்டிப்பா அங்க டபிள்யூ போட முடியாது. இங்க யூ போட்டா மட்டும்தான் யூ வி டபிள்யூ, இங்க யூ வி டபிள்யூ அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்ப என்னென்ன லெட்டர் எடுத்து எழுதியிருக்கோம்? யூ வி டபிள்யூ, யூ வி டபிள்யூ வி. அப்ப யூவி டபிள்யூவி எங்க இருக்கு பாருங்க, யூவி டபிள்யூவி. அப்ப ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர், யூவி டபிள்யூவி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்க, X23W V21U. ஸோ இதை 2 விதமாக சால்வ் பண்ணலாம், நான் அப்படியே சொல்லிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோன்னா இங்கே 24, இங்கே 22. அப்போ இங்கே -2ன்னு பண்றேன்னா, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? -2ன்னு பண்ணா 20ன்னு வரணும். 20னா டி. ஸோ அடுத்து பாருங்க, 23 -2 21, 21 அப்புறம் இங்க -2, நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? -2 தான். அப்போ 21 -2 19ன்னு வரணும். கரெக்டா? 19 அப்படியே நம்பரே தான் கொடுத்துருக்கேன், அப்போ 19 அப்படியே எடுத்து எழுதிங்க. புரியுதுங்களா? 23 21னா -2, அப்போ 21 -2னா 19. ஸோ இந்த இடத்துல பாருங்க, டபிள்யூனா 23, யூனா 21. அப்போ 23 21னா இதுவும் -2 பண்ணியிருக்கேன்னா, அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? -2 தான். அப்போ 21 -2 19, 19னா என்ன வரணும்? எஸ்ன்னு வரும். அப்போ T19 எஸ் தான் வரும். கரெக்டா? T19 எஸ். ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டான ஆன்சர். இது இன்னொரு விதமா எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா,
ஸோ இந்த இடத்துல இந்த நம்பரை வச்சு ஈஸியாக போட்டுடலாம். இங்கே 23 21, அப்போ நெக்ஸ்ட் -2 பண்ணியிருந்தா இங்கே 19 வரப்போகுது. கரெக்டா? இங்கே பாருங்க 23யோட நான் இதுதான் என்ன வரும், W வரும். 21 யூன்னு வரப்போகுது. அப்போ 19 என்ன, S. இங்கே டபிள்யூக்கு அடுத்த லெட்டர் எக்ஸ், யூக்கு அடுத்த லெட்டர் வி, அப்போ எஸ்க்கு அடுத்த லெட்டர்னா டி. அப்போ T19 எஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இதை சொல்லுங்க ஈஸியா. 5 7 9 12 15 19 நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதனோட டிஃபரன்ஸ் என்ன, +2. இதனோட டிஃபரன்ஸு +2. இதனோட டிஃபரன்ஸு +3. கரெக்டா? 9 +3 12, 12 +3 15, 15 +4 19. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ +2 +2 +3 +3, அப்போ +4 நெக்ஸ்ட் என்ன வரணும், திருப்பி +4 தானே வரணும். அப்போ இங்கேயும் +4 போட்டால் என்ன வரணும், 19 +4 23 வரணும். 23னா W. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான். இதை நீங்கள் வேகமாக போட்டிங்கன்னா சொல்லவே தேவையில்ல. 5 7 +2 7 9 +2 9 12 +3 12 15 +3, அப்போ +2 +2 +3 +3 +4, அப்போ நெக்ஸ்ட்டும் +4 தான் 23. ஸோ அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 23வது கொஸ்டின். ஸோ அதே மாதிரி சால்வ் பண்ணிடலாமா? ஸோ டீனா 20, கியூனா 17, என்னன்னா 14, ஸோ கேனா 11. ஸோ எல்லாமே என்ன பண்ணுறான், -3 -3 -3 நெக்ஸ்ட் -3னா என்ன வரப்போகுது, 8ன்னு வரப்போகுது. 8னா H. கரெக்டா? ஸோ Hனா ஒரே 2 ஆப்ஷன் இருக்கா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ எம்னா 13, அப்புறம் என்னன்னா 14, ஓனா 15. ஸோ இதை நம்ம எழுதவே தேவையில்லைங்க, இங்கே பார்த்தாவே தெரியுது. MNOP நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, கியூன்னு வரப்போகுது. கரெக்டா? ஸோ இந்த -3 +3லாம் தெரியுது. அப்படியே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அப்படியே ஆர்டராக வந்ததுல MNOPQ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், Hன்னு பார்த்தோம், ரெண்டாவது Q. ஓகேவா? ஸோ அப்புறம் மூணாவது லெட்டர் பாருங்க, JLNP. அப்போ Jனா 10, Lனா 12, Nனா 14, Pனா 16. ஸோ இது என்ன பண்ணியிருக்கான், +2 ஆட் பண்ணியிருக்கானா. ஸோ அப்போ 10 12 14 16 நெக்ஸ்ட் என்ன வரப்போகுது, 18ன்னு வரப்போகுது. 18னா Rன்னு வரப்போகுது. அப்போ என்ன வரும், HQRன்னு வரப்போகுது. அப்போ ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணால் ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ 24வது கொஸ்டின். ஸோ இங்கே அதே மாதிரி சொல்லுங்க. ஸோ இதுக்கும் நம்ம நம்பர் போடவே தேவையில்லை, அப்படியே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அப்படியே இருக்கு. FGHI நெக்ஸ்ட் என்ன வரணும், ஜேன்னு வரணும். கரெக்டா? ஸோ சென்டரில் பாருங்க ஏ எல்லாத்துலேயுமே ஏ தான் வருது. கரெக்டாக ஜே போட்டோம், அப்புறம் எல்லாமே ஏ அப்படின்னு வருது. ஸோ அடுத்து பாருங்க GHIJ, அதுவும் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் அப்படியே வருதா. அப்போ GHIJ நெக்ஸ்ட் என்ன வரணும், கே. அப்போ JAK ஆப்ஷன் என்ன வருது, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ ஈஸி தான், டக்குன்னு போயிடலாம். ஸோ இந்த டாபிக்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கேயும் பாருங்க. ஸோ A 1, Fனா 6, Kனா 11, Pனா 16. ஸோ எல்லாமே என்ன பண்ணுறான், +5 +5ன்னு ஆட் பண்ணுறான். அப்போ 1 +5 6, 6 +5 11, 11 +5 16, 16 +5 என்ன வரணும், 21ன்னு வரணும். 21னா U. கரெக்டா? அதே மாதிரி Cனா 3, Hனா 8, Mனா 13, Rனா 18. ஸோ அப்போ எல்லாமே +5 +5, அதாவது 3 +5 8, 8 +5 13, 13 +5 8, சார் 18, 18 +5 என்ன வரணும், 23ன்னு வரணும். 23னா W. அப்போ UW தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி தான். ஸோ அதை இன்னொரு விதமாகவும் சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ABCD நிறைய பேர் எழுதியிருப்பாங்க ரஃப் பேப்பரில். ஸோ அந்த ABCD எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதனோட கேப் பார்ப்பாங்க, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ஸோ அப்புறம் இதுக்கும் என்ன கேப்னு பார்ப்பாங்க, 2 லெட்டர் விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை விட இதுதான் சிம்பிள் மெத்தட். நம்பர் மட்டும் நம்ம மக்கப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்க, EGI. அப்போ ஈனா 5, ஜினா 7, ஐனா 9. அப்போ எல்லாமே +2 ஆட் பண்ணியிருக்கானா. ஸோ 5 +2 7, ஸோ 7 +2 9, 9 +2 என்ன வரும், 11ன்னு வருவது. 11ன்னா கே. ஆப்ஷன் பாருங்க. ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேவா? ஸோ அடுத்து Fனா 6, Hனா 8, Jனா 10. இங்கே +2 +2 6 8 10 நெக்ஸ்ட் என்ன வரணும், 12ன்னு வரப்போகுது. கரெக்டா?
அப்போ 12னா எல், கேஎல். அப்போ இதுவும் வராது. அப்போ ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஏனா 1, சீனா 3, ஈனா 5. இங்க என்ன பண்றான், +2 +2 ஆட் பண்றேனா, அப்போ இங்கேயும் +2 ஆட் பண்ணா 7 வரும். 7னா ஜி, அப்போ கேஎல்ஜி தான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ 27வது. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 விதமா சால்வ் பண்ணலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஏஇசெட், ஏவோட ஆப்போசிட் இசெட். சிஎக்ஸ், சியோட ஆப்போசிட் எக்ஸ். ஈயோட ஆப்போசிட் வி, ஜியோட ஆப்போசிட் டி. ஸோ ஆனால் அவன் கொடுத்தது எப்படி கொடுத்துருக்கான், இங்க பாருங்க. ஏ பியை விட்டு சி கொடுத்துருக்கான், டியை விட்டு இ கொடுத்துருக்கான், எஃப் விட்டு ஜி கொடுத்துருக்கான். அப்போ நெக்ஸ்ட் ஜிக்கு அப்புறம் ஹெச்சா, ஆனால் ஹெச்சே எழுதக்கூடாது, என்ன கொடுக்கணும், ஐ அப்படின்னு எழுதுறோம். அப்புறம் ஐன்னு கொடுத்துட்டு அதனோட ஆப்போசிட் என்ன வரும், இந்தியன் ரயில்வே, ஐஆர் அப்படின்னு வரும். ஓகேவா, இதனால ஷார்ட்கட்டு. ஸோ ஷார்ட்கட் வேணும்னா, ஸோ நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும், அதை பாருங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோ பண்ணலாம், ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஓகேவா, ஸோ அப்போ ஐஆர், இந்தியன் ரயில்வே அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அப்புறம் ஐக்கு அப்புறம் ஜே விட்டுட்டு என்ன வரும், கே, கேபி கருப்பு. ஸோ கேவோட ஆப்போசிட் பின்னு வரும். ஸோ அப்புறம் பாருங்க, கேக்கு அப்புறம் திருப்பி ஒரு லெட்டர் விட்டுருமா, கே, எல்லை விட்டுட்டு என்ன பண்ணோம், எமன் அப்படின்னு வரும். ஓகேவா, அப்போ எமன். அப்போ ஐஆர் எமன் எது வருது பாருங்க, ஆப்ஷன் ஐஆர் எமன். ஸோ டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வேற எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி தான் முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கே பாருங்க, 1, 3, 5, 7, 9, 11, 13. இந்த நம்பர் போட்டால் நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, எல்லாமே 2 2 ஆட் பண்ணுறேன்னா, அப்போ 1, 3, 5, 7, 9, 11, 13. ஸோ அப்போ ஐ வந்துருச்சு. அப்போ இங்கே பாருங்க, 26, 24, 22, 20. அப்போ எல்லாமே -2 -2. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, 18, 16, 14. ஸோ இப்படி சால்வ் பண்ணாலும் ஈஸி தான். ஒன்று ஆப்போசிட்டாக வச்சுட்டு ஒரு லெட்டர் விட்டு இருக்காங்க, அப்படி சால்வ் பண்ணாலும் ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி நம்பர் போட்டாலும் ஈஸி தான். ஓகேவா, சரி. ஐஆர் அண்ட் எம்என். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி. ஸோ 28வது. ஸோ இது நம்பர்லாம் போட தேவையில்லைங்க, பார்க்கும்போதே தெரியுது. ஏஇசெட் பிஒய், சிஎக்ஸ் டிடபிள்யூ, இவிஎஃப்யூ. ஸோ எல்லாமே அதனோட ஆப்போசிட் வார்த்தை தான். இங்கே பாருங்க, ஏ எழுதிட்டான், ஏவோட ஆப்போசிட் இசெட். ஸோ பி எழுதிட்டான், பியோட ஆப்போசிட் ஒய். அப்புறம் சி, சியோட ஆப்போசிட் எக்ஸ். ஸோ இப்படி எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ பி சி இப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே ஏவோட ஆப்போசிட் இசெட், பியோட ஆப்போசிட் ஒய், சியோட ஆப்போசிட் எக்ஸ், டியோட ஆப்போசிட் டபிள்யூ, இயோட ஆப்போசிட் வி, எஃபோட ஆப்போசிட் யூ. அப்போ அதே மாதிரி ஜியோட ஆப்போசிட் டி, ஹெச்சோட ஆப்போசிட் எஸ் அப்படின்னு எழுதலாமா. அப்போ ஜிடி ஹெச்எஸ், இதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இது வேற விதமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி நம்பரில் சால்வ் பண்ணலாம். இப்போ இது புரிஞ்சுது இல்லை. ஸோ இப்படி ஆப்போசிட்டாக போட்டாலும் புரிஞ்சுது. ஸோ நம்பரில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 1, 3, 5, நெக்ஸ்ட் என்ன வரணும், 7, 7னா ஜி. கரெக்டா. ஸோ அப்புறம் 26, 24, 22 எல்லாமே -2. அப்போ -2 என்ன போகுது, 20. அப்போ ஜி டி. ஸோ இங்கே பாருங்க, 2, 4, 6, 8, 8னா ஹெச். 25, 23, 21 எல்லாமே -2. அப்போ 21 -2 19, 19னா எஸ். ஓகேவா. எப்படி இருந்தாலும், அதாவது எந்த லாஜிக் கொடுத்தாலும் நம்பர் போட்டால் ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா. 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இது ஈஸினாலும் இதை ஃபாலோ பண்ணிங்க, முன்னாடி சொன்ன ஈஸினாலும் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா. சரி, இதுக்கான ஆன்சர் என்ன, GTSHS. ஓகேவா. இதை தவிர்த்து வேற எதுனா மெத்தட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இது பாருங்க, இது அப்படியே போகலாமா, XWVU. ஸோ அப்போ 24, 23, 22, 21 நெக்ஸ்ட் என்ன வரணும், 20ன்னு வரணும். கரெக்டாக. எல்லாமே -1 -1 20 வந்துச்சுன்னா டீன்னு வரப்போகுது. ஆப்ஷன் என்ன, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஏ தான் வரும். ஸோ இது 3 வராது. செக் பண்ணிக்கலாமா. ஸோ அங்கே பாருங்க, ஜினா 7, ஐனா 9, கேனா 11, எம்னா 13. எல்லாமே +2 +2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ +2னா இங்கே 15ன்னு வரப்போகுது. 15னா ஓ டிஓ. அதே மாதிரி 8, ஜேனா 10, எல்னா 12, என்னன்னா 14. இதுவும் +2 +2 நெக்ஸ்ட் 16ன்னு வருமா. ஸோ 16னா பி. ஓகேவா. அப்போ ஆப்ஷன் ஏ டாப் அப்படின்னு வரும். ஓகேவா. அடுத்த கேள்வி.
ஸோ லாஸ்ட் கொஷின் இதுக்கு பாருங்க. ஸோ இது நம்பர் தனியாக லெட்டர் தனியாக பாருங்க. Q S U W. Qனா 17, Sனா 19, Uனா 21, Wனா 23. ஸோ அப்போ எல்லாமே +2 +2 +2 கரெக்டா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டும் +2னா என்ன வரப்போகுது? 25ன்னு வரும். 25னா ஒய் கரெக்டா? 25னா ஒய். ஆனால் அவன் ஒய் கேட்கலையே, நம்பரில் கேட்குறான். ஸோ அப்போ இங்கே 18 -2 -3. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 2 3 நெக்ஸ்ட் 4 தானே வரணும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? -4 பண்ணணும். -4னா 13 -4 9ன்னு வரும் கரெக்டா? அப்போ அவன் கேட்கறது என்ன? நம்பர் தான் கேட்குறான். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ 18 16 -2 16 3னா -3. அப்போ 2 3 நெக்ஸ்ட் என்ன வரணும்? 4ன்னு வரணும். 4னா 9. ஓகேவா? ஸோ 30 கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த 30 கொஸ்டினுக்கு நீங்க எவ்வளோ போட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி எதனா ஒரு கொஸ்டின் புரியலை அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த டாபிக், அதாவது அடுத்த டெஸ்ட் நம்ம சால்வ் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.